அதே எத்தனை குண்டுமேட்லேருந்து காலில் வந்தேன்னா இது பாரு அங்கே வரேன்ட்டேன்ப்பா. நீங்க தான் நேற்று ஃபோன் பண்ணிக்கிறேன் தான் இங்கே வந்தேன், இல்லைன்னா அங்கே தான் திரும்ப நேரம் நைட்டா சரியா அவரை லைனில் வராதா? அவர் யார் லைனில் வந்ததா? வரேன் போதுமா என்ன எடுக்கணும்? பார்த்து வந்தாரு பார்த்து போன்பா அந்த கணேஷுக்கு ஃபோன் பண்ணோம். பண்ணு. கீழே ஒரு கல் வச்சிருக்கேன் பாருங்க, அந்த கல்லு மேலே தான் இருக்குது காட்டுது பாருங்க. ரொம்ப நான் கையை தான் முடிச்சிருக்கிறேன், அதுதான் வெளியே காட்டுது கரெக்டாக பாருங்க. எங்கே ஈரங்க தான் அதுதான் காட்டும், ஈரம் எல்லாம் காட்டுறது பாருங்க. இந்த பக்கம் திரும்பி பார்க்குற மாதிரிங்க, எப்படி திரும்பினாலும் அங்கே தான் காட்டுது பாருங்க. அதுவே தான் திரும்ப, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பாருங்க. ஒரு பாயிண்ட்டு இங்கே பாருங்க, இந்த பக்கமும் திரும்புற பாருங்க. கல் அங்கே குண்டு கல் ஒன்று வச்சுக்கிறேன் பாருங்க, அது காலை கை கெடுக்குது, அந்த கல் தான் பாருங்க. அதை வைக்கிறாரு பாருங்க, அந்த கல்லாம் காட்டுது பாருங்க. எதிர்க்க சார் இருக்கிறாரு, நான் என்ன பண்றேன்றது அவரும் பார்த்துன்னு தான் இருக்காரு. நான் திருப்புறேன்னா இல்லை அதுவே திரும்புதான்றத பாருங்க. அதுதான் திரும்ப கண்டி நம்ம ஒன்றுமே பண்ண பார்த்து மறுபடியும் இந்த பக்கம் திரும்ப அங்கே தான் காட்டுது பாருங்க. இல்லை இந்த சைடு வரோம் பாருங்க, அப்பயே எப்படி காட்டுதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க, இது வந்து குண்டுகள் இங்கே காட்டுங்க சார், இதுதான் பாயிண்ட்னு சொல்லிட்டு காட்டுது. இங்கே பாருங்க, மறுபடியும் அங்கே பாருங்க, அந்த இடத்துல தான் காட்டுது பாருங்க. பாருங்க இந்த ரவுண்டுக்குள்ள ஏன்னா இது என்ன இது என்ன இது எடுங்க என்ன
இது அப்படியே. என்ன முன்னாடி என்ன முன்னாடி கலையிடுங்க உடைங்க அது. தண்ணி இருந்தால் தான் ஜாயிண்ட் ஆகும், தண்ணி இல்லைனா ஜாயிண்ட் ஆகுது. இது பள்ளமான ஏரியா இது பாருங்க. சும்மா தான் கையில் பிடிச்சிக்கிறாங்க கரும்பை காப்பரை பாருங்க. தண்ணி இருந்தால் தான் ஜாயிண்ட் ஆகிடும். இந்த பக்கம் போக முடியுமா? வெட்டணுமா? எப்படின்னா வெட்டினா சொல்லுங்க. வெட்டி இங்கே வருதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? இடம் வந்து அந்த இதெல்லாம் இதை பிச்சு போடு. இது முன்னாடி இடத்த பிச்சு போடு தலைவரா. அது வேற யார் இடம்? இங்கேருந்து பார்த்தா தானே எனக்கு கரெக்டாக வரும். அது இருக்கட்டும் அவங்க இடம், நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? என்னதுமா அதுக்குலண்ணா சொல்கிறேன். தண்ணி ஓட்டம் இங்கே இருந்து அது செட் ஆகும். தண்ணி ஓட்டலாம் அங்கே இல்லைவா? வேற என்ன கிளியர் பண்ணணும்னா? என்ன ஒன்றும் பண்ண நான் பண்ணுறேண்ணா. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தெளிவாக பேசலாம், புரியுதா? அந்த லாஸ்ட்ல இருந்து ஏன்னா நான் உங்களில் ஒருவர், அதனால வந்து நான் காசு பண்ணுறதுக்கு எனக்கு அப்புறம். ஆமாம், உங்களுக்கு திருப்தி பட்டாதான் நான் வெளியே போவேன். அதான்டா, நான் உங்களுக்கு திருப்தி பட்டாதான் எனக்கு அதை காசு பண்ணுறது அப்புறம் எனக்கு, புரியுதா? உங்களுக்கு என்னன்னா இப்படின்னா என்கிட்ட தெளிவாக சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன். வேற எங்கன்னா இருக்கான்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் பார்த்து தான்டா போவேன். நீ எங்க இருந்தாலும் பார்த்து கொடுத்துட்டு தான் போவேன். இன்னைக்கு கவலையா படாத. ஜன்னலை சாத்தி விடுவாங்க, கொலையெல்லாம் உள்ள போகுது. கொலை உள்ள போகுது. பாருங்க, இது உள்ள வந்து தேங்காய் எடுத்துன்னு வரும் பாருங்க. உள்ள எவ்வளோ யூடியூப்பை பார்த்துருப்பீங்க. இது வந்து சுத்தமான ட்ரை ஏரியா. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து நீரோட்டம் பார்க்க வந்திருக்கேன். இங்கேயும் தண்ணி இருக்கான்றது அதையும் காட்டி கொடுத்துட்றேன் நான். பாருங்க, எல்லாம் முள் வேலை எல்லாமே உள்ள பூந்து பார்க்குறேன் பாருங்க. இரு விடு, நீ என்ன விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். கூட பேசாதம்மா. சுத்தமான ட்ரை ஏரியாங்க. நான் உள்ள வந்திருக்கேன் பாருங்க. இது சுத்தமான முள் ஏரியா. அதுலயும் வந்து பார்க்க வந்திருக்கேன் பாருங்க. என்னன்னா
தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம் சாமின்றாங்க. அதனால் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எங்கே இருக்குதுன்றது காட்டி கொடுக்க தான் வந்திருக்கேன். எப்படி இருக்குது ஏதா இருக்குது நீங்களே பாருங்கள். எந்த இடத்துல பார்க்குறேன் சுத்தமான ட்ரை ஏரியா இது. இந்த ஏரியா புளிக்கூரோட இது. நான் ஏற்கனவே இங்கே நீரோட்டம் பார்த்து வந்துட்டு போட்டு போயிருக்கேன். இங்கே பாருங்கள், உங்கள் எதற்கு எத்தனை வர பாருங்கள். தேங்காய் ஏதாவது ஒரு அசைவு இருக்கா பாருங்கள். அசைவு இல்லை பாருங்கள். இது நம்ம எதுவுமே கிடையாது, கடவுள் சுத்தம் இது. நான் தான் காலேஜில் படிச்சுட்டா வந்தால் ஒன்றும் கிடையாது. இங்கேயே பாருங்கள், கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். நீங்களே உங்கள் எதிர்க்கே வரம் பாருங்க. நல்லா வீடியோ விட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பாருங்க நான் என்ன செய்கிறேன்றது. எங்கன்னா ஒரு அசைவு இருக்கா பாருங்கள். மணி ஒன்றுமே இல்லைண்ணா. இங்கே எப்படின்னா போர் போட்டாங்க, எதை வச்சுண்ணா போட்டாங்க? அந்த காப்பரை தாப்பா